ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தங்கம் டீச்சிங். நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் ரெக்ரூட்மெண்ட், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து, டிஆர்பி போர்ட்லேருந்து ஒரு எக்ஸாம் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. பட் அது அஃபிஷியலாக வந்து டிஆர்பி சைட்லேருந்து எதுவுமே வரல. அதை பற்றின ஒரு கிளாரிட்டியான வீடியோ தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒய் பிகாஸ்னால் அந்த எக்ஸாமை பற்றின கன்ஃபியூஷன்ஸ் எனக்கும் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமாங்க, பிஇஓ எக்ஸாம் பற்றி சொல்ல போகிறேன். பிஇஓ எக்ஸாம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் எக்ஸாம் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமை பற்றின எந்த அப்டேட்டுமே வந்து அஃபிஷியலாக டிஆர்பி வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. பட் இன்ஸ்டியூட் நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்ட மாதிரியும், இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இந்தாங்க இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ அப்டேட் இன் திஸ். ஜஸ்ட்டு வந்து அவங்களோட ஆனுவல் பிளானில் வந்து பிஇஓ எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் அதோட சிலபஸ் சேஞ்சஸாக இருக்கட்டும், இன்னும் அதோட வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதா இருக்கட்டும், எக்ஸாம் டேட் மாறுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு வந்து நவம்பரில் தான் தெரிய வரும். அதுக்கிடையில் யாருமே வந்து எதுவும் புக்ஸோ இல்லை கோச்சிங் கிளாஸ்லேயோ சேர்ந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் பே பண்ணி புக்ஸ்லாம் வாங்கினேன் அவசரப்பட்டு. அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இட்லி வேஸ்ட். எப்படின்னா, வெறும் பேசிக் குரூப் 4 குரூப் 2க்கான எக்ஸாமினேஷனோட சிலபஸை ஃபாலோ பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. டிஆர்பி பேஸ் பண்ணி கூட எடுக்கல, பிஜிடிஆர்பி பேஸ் பண்ணி கூட எடுக்கல. ஸோ யாரும் அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. இந்த புக்ஸுக்கெல்லாம் 3000 rupees ஸ்பெண்ட் பண்ணேன். பட் ஒர்த் ஆஃப் மணி. ஸோ நீங்கள் யாரும் வந்து அந்த புக்ஸை வந்து வாங்காதீங்க. உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷனை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயரோட சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலபஸில் வந்து 1 or 2 சேஞ்சஸ் தான் வருமே ஒழிஞ்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்சஸ் நடக்காது. ஸோ வந்து 1 or 2 சேஞ்சஸை மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். தென் வந்து நிறையா இன்ஸ்டியூட், அஃபிஷியலாக ஹையர் பிளேஸில் இருக்க இன்ஸ்டியூட்ஸ் வந்து எதுவுமே பிஇஓ பற்றி பேச கிடையாது. அவங்கெல்லாம் ஜஸ்ட்டு பிஜிடிஆர்பிக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க கைடன்ஸ். ஒரு சில இன்ஸ்டியூட் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணி மற்ற இன்ஸ்டியூட் உள்ளே வர்றதுக்குள்ளே நம்மளை வந்து புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யாரும் அதை நம்ப வேண்டாம். கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணுற வரைக்கும் யாரும் எதுவும் நம்ப வேண்டாம். சிலபஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஇஓ எக்ஸாம் பற்றின ஃபுல் வீடியோஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வந்து சூன் போஸ்ட் பண்ணுறேன். தென் வந்து சிலபஸ் பற்றினது, உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிஇஓட அப்டேட்ஸ் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.